வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சு அந்தணன் அவர்களுடைய பேச்சில் யாரை பற்றி என்னென்ன பேச போகிறாருன்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இப்படியா நடந்திருக்கா அப்படின்றத ரொம்ப தேய்பூட்டு விதமாக பேசியிருக்காரு. அது என்னன்றதை கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இதுவரை நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயமே நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் மேலே இல்லை, கீழே இல்லை, கரெக்டான லெவலில் ஒரு மீட்டரில் சில விஷயங்களை வந்து கேட்ச் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது அப்படின்றத நம்ம போகிற விஷயங்களில் நம்ம அப்படி கேட்டுடுறோம். இப்போ வந்து சில படங்களுடைய நியூ அப்டேட்டில் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ அதில் வந்துட்டு தனுஷோட படங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ராயன். எஸ் சார். இப்போ இந்த ராயன் படத்தோட ட்ரெய்லருடைய ரியாக்ஷன் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? இல்லை, வந்ததுலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு படத்துக்கு. இன்னொன்று வந்து ஒரு விறுவிறுப்பான ட்ரெய்லராக அதை கட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா, தனுஷ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே அப்படி இருந்தது. சம்பவத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த ட்ரெய்லர் இருந்தது. எனக்கு அப்படி பார்க்கும்போது டக்குன்னு அப்படி தோணுச்சு, உன் இடத்துக்கே வந்து ஒன்றை போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படி தானே நடந்துச்சு. அதே இடத்துக்கு வந்து அவரை கொள்வது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் எவ்வளோ கரெக்டாக சிங்க் ஆகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படமாக அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இதில் ஒரு செல்வராகவன் சாரும் அடிக்கடி இடையில வந்து ஒவ்வொன்றும் அவருடைய பிரதருக்காக நிறைய விஷயங்கள் டயலாக்லாம் அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ இதில் அவருடைய கதாபாத்திரம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் சார்? இல்லை, கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பட் அண்ணன் தம்பி கதை. இவருடைய அண்ணன் யார், எப்படி நிச்சயமாக தனுஷ் தான் தம்பியாக இருப்பார். அவருடைய அண்ணன் யார், எஸ்ஜே சூர்யாவா இல்லை வேறு யாராவதா இல்லை இது செல்வராகவனே தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி ஒரு அண்ணன் தம்பி கதை. செல்வராகவனை பொறுத்தளவுக்கு அவருடைய ஃபேஸ் கட் வந்து நல்ல ஒரு மாதிரி வில்லனிக்கு ஃபேஸ் கட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இப்போல்லாம் ரீசெண்டாக படங்களில் ரொம்ப அசால்ட்டாக நடிக்கிறார். அவர் எப்படி இவ்வளோ காலம் அவர் நடிக்காமல் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அவர் ஆரம்ப கால படங்களில் அவரே டைரக்ட் பண்ணி கூட நடிச்சிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து தனுஷ் கரெக்டாக இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு தனுஷ் அவர்களுடைய 50வது படமும் கூட. ஸோ இந்த படத்துக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. நீங்கள் எதை மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா 50வது படங்கள் பெருசாக போகிறதில்ல. இப்போ பெரிய நடிகர்களுக்கு 25, 50, 75, 100 இதெல்லாம் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரஜினிக்கெல்லாம் 100வது படம் போகலை, கமலுக்கு கூட 100வது படம் போகலை, இது மாதிரி சொல்லுவாங்க. பட்டு மங்காத்தா வந்து அஜித்துக்கு 50வது படம்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ மகாராஜா ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு விஜய் சேதுபதிக்கு. ஸோ அந்த மாதிரி தனுஷுக்கு 50வது படம் நிச்சயமாக ஹிட் படமாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இதில் அவர் வந்து நடிக்கலை, இதில் எழுதி இயக்கியிருக்காரு வேறு. ஆமாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு பெரிய பேனருடைய இதில் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இடையில ஏன் நிறைய படங்களுக்கு பண்ணலையா சார்? யாரும் நிறைய கதை சொல்லலையா? இல்லை, இல்லை சன் பிக்சர்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடையில கேப் விட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய படங்கள் இப்போ ரஜினி வச்சுலாம் படம் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. பட் தனுஷை வச்சு படம் பண்ணுறது இப்போ அவங்க தனுஷுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம போயஸ் கார்டனில் அவருடைய வீடியோவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் அந்த வீட்டுக்கு வந்து குடி போகாமல் அப்படியே கிடக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது என்ன சார்? இல்லை, அவர் போயிட்டார். அவர் தனுஷ் அங்கே அந்த வீட்டில் இருக்கார். தனுஷ் மட்டும் இருக்கார். தனுஷ் அவருடைய ஆஃபீஸ் அலுவலகர்கள் அவங்க வருவாங்க போவாங்க. அப்புறம் பிள்ளைகள் வருவாங்க போவாங்க. அவங்க அப்பா அம்மா வருவாங்க போவாங்க. அவ்வளோதான். வர்றதும் போகிறதுமா இருக்குது அந்த வீடு. பட் முழுக்க அவர் இருக்கார் அங்கே. அப்பா அம்மா வேறு இடத்துல இருக்காங்க, மனைவி வேறு இடத்துல இருக்காங்க, பிள்ளைகள் வேறு இடத்துல இருக்காங்க. இவர் அங்கே இருக்கார். பெரிய பங்களா. இன்னைக்கு காலையில் இங்கே கிளம்புனீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் போய் கிச்சனில் சேர்ற அளவுக்கு ஒரு பங்களாவை கட்டி வீட்டில் யாருமே இல்லைன்னா அது என்னன்னு புரியல. அப்புறம் இன்னைக்கு அதாவது தமிழ்நாடு இல்லை, பக்கத்து ஊரில், அடுத்த மாநிலம்ல, அண்டை உலகமே வந்து வியக்கிற ஒரு திருமணம் வந்து ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. அது யாரோட திருமணன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த திருமணத்தில் எல்லா பிரபலங்களுமே, அதாவது வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது எந்த மாதிரியான ஒரு
ஒரு இறுதி இந்த 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 ஒரு திருமணம் எதை நோக்கியான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சார்லஸ் டயானா திருமணம் தான் உலகம் முழுக்க பேசப்பட்ட திருமணமாக இருக்கு. ஓகே அதற்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த திருமணம் தான் ஓகே. நான் நினைக்கிறேன். ஆடம்பர திருமணங்கள் வந்து பெரும்பாலும் அவசியமற்றவை பொதுவாக பார்க்கும்போது. ஏன்னா எல்லாமே வேஸ்ட்டாக தானே. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் சாப்பாட்டில் கால்வாசி தின்ட்டு முக்கால்வாசி வச்சுருக்க போகிறாங்க, அதை கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதற்கு செய்யப்படுகிற செலவுகள் எல்லாமே அனாவசியம்னு நம்ம நினைக்கும் பொழுது அம்பானி வீட்டு திருமணம் மட்டும் எப்படி அவசியமாகுது அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு அவசியம்தான் ஆகுது. ஏன்னா இதன் மூலம் கிடைக்கிற வேலை வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே. பல பேர் இந்த கல்யாணத்தினால பிழைச்சவன் இருக்கான். அவனே பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அந்த கான்ட்ராக்டை எடுத்தவன்லாம். ஸோ அவ்வளோ பெரிய கல்யாணமாக அதை பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து இந்த ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த திருமணம் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தினந்தோறும் ஒரு 5000 பேருக்கு அவர் அருமையான உணவு கொடுக்குறாரு, அறுசுவை உணவை தொடர்ந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பணம் கொடுக்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த பையனுக்கு இருக்கணும். அதாவது வெறும் நடிகைகள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமானவர்கள் வந்து வாழ்த்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை எளிய மக்களும் சார் நீங்கள் எப்பேற்பட்டவர், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். ஓகே. ஸோ அதற்காக செய்கிறாரு. இன்னொன்று, அம்பானி குடும்பங்கிறது அவ்வளோ பெரிய வளமையான குடும்பமாக இருந்தால் கூட அவங்க யாரோ ஒரு பானிபூரி வச்சுருக்கிறவர் எங்கள் கடைக்கு வந்து சாப்பிடுங்கம்மான்னு சொன்னதுக்காக இந்த மார்க்கெட்டில் போய் ரொம்ப அந்த இண்டு இடுக்கில் நுழைஞ்சு ஒரு பழைய சேரில் உட்காந்து அந்த பானிபூரியை வாங்கி சாப்பிட்ட வீடியோலாம் நான் பார்த்தேன். பரவாயில்ல, அவங்க வந்து அவ்வளோ எளிமையாக ஒருத்தரை வந்து அவருடைய மன மகிழ்ச்சிக்காக போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் அதை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை வேணால் ரொம்ப ரொம்ப பணக்கார ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தால் கூட எளியவர்களை மதிக்கிற பண்பும் அவங்கள்ட்ட இருக்கிறதா நான் உணர்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து அந்த அந்த மணமக்களை நம்மளும் வாழ்த்தணுங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வருது. ஸோ அந்த அளவில் அவங்க நல்லா இருக்கட்டும். அது ஒன்று. இந்த நடிகைகள் திரண்டதுங்கிறது ஆதாயத்தின் அடிப்படையில் தான். ஓகே ஓகே. எப்போவுமே வந்து அற்ற குலத்து அருநீர் பறவைன்னு கலைஞர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாமே அற்ற குலத்து அருநீர் பறவைகள் தான். இப்போ இதில் குளம் வற்றி போச்சுன்னா அந்த திசையை கூட பறக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் நடிகைகளுடைய இயல்பு. ஆனால் இன்றைக்கி வந்து அம்பானி வீட்டுக்கு அவ்வளோ கூட்டமும் போய் சொந்த திருமணம் மாதிரி போய் நிற்கிதுன்னா அதற்கு காரணம் அம்பானி கொடுக்குற சன்மானம். எல்லாருக்கும் வந்து பொதுவாக கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் மொய் எழுதணும். ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனால் அவங்க நமக்கு மொய் எழுதுவாங்க. ஸோ அப்படி எல்லாமே உள்டாவாக மாறிச்சு. ஸோ அதற்காக அங்கே போன கூட்டம் தான் அதெல்லாம். ஓகே. இதில் கிட்டத்தட்ட பில்கேட்ஸ் ஆரம்பித்து கூகுளோட சுந்தர் பிச்சை, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட சிஇஓ, இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான அவங்கவுங்களுக்குன்னு வேறு வேறு வித்தியாசமான பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பரிசுகள்லாம் என்னென்னவா இருந்திருக்கும்? இல்லை, எனக்கு நான் வெளியில் பார்த்தது வந்து இந்த ஏதோ 1.5 கோடிக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், ஒரு 2 கோடி மதிப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை கையில் கட்டிட்டுலாம் போட்டிருந்தாங்க. பட் அது ஒன்று தான் நான் கேள்விப்பட்டது. மற்ற அது இல்லாமல் நிறைய கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு ஒன்று ஒரு கலாச்சாரம் இப்போ வந்திருக்கு. யாராவது வந்தால் அவங்கள வெறுங்கையோட நம்ம அனுப்பக்கூடாதுங்கிற கலாச்சாரம் நம்ம திருமண முறையிலேயே இருக்குது. ரொம்ப ஏழை வீட்டு திருமணமாக இருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது கையில் இருந்தாங்க தாம்பூல போய் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வெத்தலை பார்க்க ஒரு ஸ்வீட்டாவது இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்குது. ஓகே. நம்ம வந்து ஒரு 50 ரூபா பொருளை கொடுத்தோம்னா அவங்க 5 லட்ச ரூபா பொருளை கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. இதுதான் மனசு ஒன்று தான், அளவு வித்தியாசம். ஒரு அதிகபட்சமாக தோராயமாக எவ்வளவு மதிப்பு செலவு? இல்லை சார், நான் அதுக்குள்ளே போய் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஓகே சார், ஓகே. சரி, இப்போது வந்து அடுத்தடுத்த பட வரிசைகளில் சரி, இப்போ வந்து இந்த பிரம்மாண்டமான சில இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிரம்மாண்டத்துக்கு இடையில இந்த பிரம்மாண்டமே வந்து பேசி 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 எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அழிவை சந்தித்த மாதிரி சில சூழல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியன் 2 பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இளைஞர்களை நம்பி இந்த டைமில் இந்தியன் 2 வர்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமானு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. பட் இப்போ அதோடைய மக்கள் மத்தியில் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஆனால் உள்ளபடியே நான் வந்து இதை கணித்தேன். ஏன்னா இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை இவங்க ஏற்றுப்பாங்களா, இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு அது போய் சேருமா அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே அது ஆயிடுச்சு. யாருமே அந்த அந்த கதையவே அக்செப்ட் பண்ணல. முதல்ல இவங்க என்னடா கதை இதுங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. மற்றபடி சங்கரும் வந்து
இன்னும் நல்ல மெனக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையை உருவாக்கி சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளை கொடுத்து அந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்க வேண்டாம். ஓகே. எப்போவுமே வந்து ஒரு ஒரு நாம் பெரிய டைரக்டருங்கிற ஒரு இது வரும்ல, ஒரு திமிரு ஒன்று வரும். கிட்டத்தட்ட அதுதான்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்த படத்தை கமல் வந்து ஏற்கனவே ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து இந்தியன் படம் பார்த்தேன், ஒரு இந்தியன் 2 பார்த்தாரா 3 பார்த்தாரான்னு நமக்கு தெரியல, ஓகே, அல்லது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தாரான்னு தெரியல. ஓகே. பார்த்தேன், இதுதான் உங்கள் சினிமாவில் உச்சம்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சங்கருக்கு சொல்றாரு. ஓகே. இதுதான் உச்சம்னு நினைக்காதீங்க, இதை விட தாண்டி உங்களுடைய வேகம், உங்களுடைய லைஃப் போகணும், இதை விட நீண்ட சாதனைகள்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவர் ஒன்று போடுறாரு. அப்போ நமக்கு என்ன தோணும், கமலே இந்த படத்தை வியக்கிறாரு, சங்கர்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் உச்சம்னு இருந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கமல் இது சங்கர் இதுக்கு முன்னாடி எடுத்த படமெல்லாம் நல்ல பெரிய ஹிட்டான படங்களாக இருக்குது, எல்லோரும் பாராட்டுற படமாக இருக்குது, இதுதான் உச்சம்னு நினச்சிடாதீங்கன்னா அப்போ அதெல்லாம் தாண்டிய ஒரு படமாக இது இருக்குன்னு கமல் சொல்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. ஓகே. அப்போ கமலே பாராட்டிய படம்ங்கிற மாதிரி தான் இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம். ஆனால் அதே கமல் டப்பிங் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த படம் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது, இந்தியன் 3ஐயும் இந்தியன் 2ஐயும் ஒன்றாக்கி ஒரு படம் ஆக்கிருங்க, ஓகே, அதுதான் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் இது தனியாக அது தனியான்னு போடும் பொழுது இந்த லேக் வந்து தவிர்க்க முடியாதது ஒன்றாயிடுது, அதனால் பார்த்துங்கன்னு சங்கர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனால் அப்பயும் சங்கர் பிடிவாதமாக இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு பிடிக்கிறாங்க. அது என்னென்னா சுய லாபத்துக்காக. ஓகே. ஓகே. இப்போ இந்தியன் 2க்கு ஒரு சம்பளம் நம்ம வாங்கியாச்சு, ஆமாம், இந்தியன் 3க்கு ஒரு சம்பளம் வாங்கலாம்ல, அப்போ 2 படமாக இருந்தால் தானே அவங்களுக்கு ஆதாயம். ரைட் ரைட் ரைட். இப்படி வந்து ஒரு கணக்கு போடுறாரு அவர். மொத்த கணக்குமே இப்போ வேணாம். இன்னொன்று பாரஞ்சித்துடைய படங்கள்லாம் அவர் ஒரு சமூக அரசியல் பேசுவார். ஏன்னா ஹாலிவுட் நடிகர்களும் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக. கேஜிஎஃப்ஐ உருவாக்கியதில் தமிழர்களுக்கு ஒரு பெரிய படம்.